மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டனுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 7. எவரேனும் உங்களுக்கு தவறிழைத்ததாக உணர்ந்தால் பழிவாங்க விரும்பாதீர்கள். அதற்கு பதிலாக அது கடவுளிடமிருந்து வருவதாக நினைத்து நன்றியுடன் இருங்கள். இந்த நியமத்தில் நமக்கு யாராவது இப்போ ஒரு தீங்கு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நாம் திருப்பியும் அதே தீங்கை செய்கிறது, இல்லைனா அந்த தீங்குக்காக நாம் பழி வாங்கிறது, இல்லைனா அதையே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வெறுப்புணர்வு காமிக்கிறது, உடனே எதிர்த்தாக்குதல் நடத்துறது, இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த தீங்குக்காக, நமக்கு இழைக்கப்பட்ட அந்த தீங்குக்காக நாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய, நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த 7வது நியமத்தில் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட விருப்பப்படி நடக்கலை அப்படின்னும் போது நம்ம உடனே அதுக்காக எதிர்மறையாக ஒரு சிந்திக்கிறதையும் இல்லை உடனே ஒரு எதிர்மறையான ஒரு செயல்களை செய்கிறதையும் நாம் கடந்து செல்லணும். அப்போது அது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் உணர்வுறு நிலையினுடைய உள்ளார்ந்த பரிணாம வளர்ச்சி, அதாவது அந்த விரிவடைதல் அப்படிங்கிறது நமக்கு நடக்குது. அந்த நிலையில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கும், நமக்கு எது நடந்தாலும் அது நம்மளுடைய நல்லதுக்காக தான், அதுவும் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி அதன் மேலே நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறதுக்கும் நாம் பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதன் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து நடைமுறையில் கொண்டுட்டு வரும்போது நம்மளுடைய உணர்வுறு நிலையினுடைய உன்னதமான நிலைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வுங்கிறது நமக்கு கிடைக்கிது. அப்போ இன்னும் நம்மளுடைய ஆன்மீக பரிணாமத்தில் ஒரு முன்னேற்றங்கிறதும் கிடைக்கிது. அப்போது எது நடந்தாலும் நம்மளுடைய நல்லதுக்காக தான் முழுமையாக ஏற்றுக்கிறது, அதுக்காக எந்த ஒரு எதிர் செயலுமே செய்யாமல் இருக்கிறது, ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் கூட நமக்கு வராமல் பார்த்துக்கிறது. அப்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துறதின் மூலமாக நமக்கு ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப இலகுவாக கிடைக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் எல்லாருக்குமே இந்த பழிவாங்கிற உணர்வுங்கிறது ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட விஷயமா இருக்குது. இப்போது நார்மலாக ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு கதை புத்தகங்களாகட்டும், மகாபாரத கதைகள், ஒரு க்ரைம் ஸ்டோரி, இந்த மாதிரியான கதைகள், அந்த புத்தகங்களை நாம் பார்த்துருப்போம், அதை நாம் படிக்கவும் செஞ்சுருப்போம். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பப்படக்கூடிய ஒரு கதைகளாக இருக்குது இது எல்லாமே. அதாவது இந்த கதைகள் எல்லாமே என்ன சொல்லுது, தார்மீக நீதியினுடைய அடிப்படையில் பழிவாங்குதல்ங்கிறது ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கதைகளாக இருக்குது இது எல்லாமே. அந்த கதைகளினுடைய முடிவில் கெட்டவர்கள் தண்டிக்கப்படுற மாதிரியும், நல்ல நியாயமாக நடந்துக்கிறவங்க அவங்கள பழிவாங்கிற மாதிரியும் தான் இந்த கதைகள் எல்லாமே சித்தரிக்கப்பட்டிருக்கு. மகாபாரதம் இந்த மாதிரியான ஒரு பிரசித்தி பெற்ற இலக்கியங்களை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த பழிவாங்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப ரசிக்கப்படக்கூடியதாகவும் பாராட்டப்படக்கூடியதாகவும், இது எல்லாமே நியாயம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தான் நாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வர ஒரு சினிமாவாகட்டும், இல்லை கற்பனையாக சொல்லக்கூடிய கதைகளில், இது எல்லாத்துலேயுமே பழிவாங்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் மையமாக வச்சு இது எல்லாமே உருவாக்கப்படுது. நல்லவை தீயவையை வெற்றி கொள்ளுது. அந்த ஒரு விஷயமும் பழிவாங்கிறதுங்கிறது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு சரியான கருவியாக இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லா இந்த மாதிரியான இலக்கியங்கள், திரைப்படங்கள், இது எல்லாத்துலேயுமே சித்தரிக்கிறாங்க. ஒரு மகாபாரத கதையை நம்ம எடுத்துக்கும் போதும் மகாபாரதத்தில் பழியை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரௌபதியினுடைய சகோதரன் திருஷ்டித்யும்னன் துரோணாச்சாரியாரனுடைய தலையை துண்டிக்கிறது, இந்த ஒரு விஷயத்தையே நம்ம உதாரணமாக எடுத்துக்கும் போது ஒரு துரோணாச்சாரியாருக்கு நடந்த ஒரு சின்ன அவமதிப்புங்கிறது அவருடைய உயிர் போகிறதுக்கே காரணமாகுது. அப்போது துரோணாச்சாரியனுடைய மரணம்ங்கிறது அவருடைய மகனான அஸ்வத்தாமனுடைய இதயம் அடுத்து ஒரு வெறுப்புணர்வால் நிரம்புது. அப்போது தன்னுடைய தந்தையான துரோணாச்சாரியர் இறப்பிற்கு அவன் பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து அவன் என்ன ஆரம்பிக்கிறான். இப்படியா ஒரு பழிவாங்கக்கூடிய செயல்ங்கிறது ஒன்னோட முடியாமல் அப்படியே கண்டினியூஸாக அது போய்கிட்டே தான் இருக்குது.
இப்போ இது ஒரு கதையாக எடுத்துக்கும் போது அடுத்தது பீஷ்மர் முன்னாடி பிறவியில் செஞ்ச செயல்கள் அதை வச்சு அவரை அழிக்கிறதுக்கு சிகண்டி அப்படிங்கிறவங்க ஒரு மறுபிறப்பி எடுத்து வந்தது, அவரை அழிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்றுக்கு பின்னா தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இந்த பழிவாங்கக்கூடிய செயல்ங்கிறது எப்போ முடிவடையும் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய ஒரு முடிவுங்கிறதே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அப்போது பழிவாங்கிறதுங்கிறது ஒரு தொன்று தொட்டு ஒரு போட்டி மனப்பான்மையினுடைய வெளிப்பாடாக தான் இருந்து வந்துட்டுருக்கு. மனிதர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பழிவாங்கிற குணம் அப்படிங்கிறது விலங்குகளினுடைய இயல்போட ஒத்திருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய அமைப்பில் அந்த சக்கரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 3 கீழ்நிலை சக்கரங்களோடு இந்த பழிவாங்கக்கூடிய உணர்வுங்கிறது ஒரு தொடர்புடையதாக இருக்குது. அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கீழ்நிலை சக்கரங்களோடு இந்த ஒரு செயல், அதாவது பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்வுங்கிறது தொடர்புடையதாக சொல்லப்படுறது. இந்த பழிவாங்கக்கூடிய உணர்வுங்கிறது நம்மளுடைய உள்ளுணர்வால் செயல்படுறதுனால நாம் அந்த உணர்ச்சிகளோட சம்மந்தப்படுறோம். அப்போ இதனால் என்ன ஆகுது, இன்னும் மேலும் ஒரு சிக்கலான ஒரு மனோநிலை ஏற்படுது. இதன் மூலமாக சமஸ்காரங்களும் நமக்கு உருவாகுது. நாம் மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த போட்டி மனப்பான்மைங்கிறது தான் இந்த பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்வுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்குள்ள இந்த பழிவாங்கிற எண்ணத்தை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வரும்போது நாம் ஒரு எதிர்மறை உணர்ச்சிகளால் நாம் நம்மளுடைய மனோநிலையை சிக்கலாக்கிக்கிறோம். இதன் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியினுடைய லெவல் அப்படிங்கிறதும் குறையுது. இதன் மூலமாக இன்னும் மேலும் நாம் ஒரு சிக்கலான வலைப்பின்னல்களை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போது நாம் அந்த மிருகத்தனமான போட்டி மனப்பான்மையிலேருந்து முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாம் இதயத்தில் தொடங்கி அந்த உயர்மட்ட சக்கரங்களினுடைய விழிப்புணர்வு, ஆளுமை, இது எல்லாத்தையுமே நாம் பெறணும். அப்போ அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது நம்மளுடைய தியான பயிற்சி முறை. அப்போது அதை நாம் தொடர்ந்து இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதன் மூலமாக நமக்கு ஒரு தாராள மனப்பான்மை, எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அன்பாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனோநிலைகள் நமக்கு வெளிப்பட ஆரம்பித்து உணர்வுறு நிலையினுடைய மேம்பட்ட நிலைக்கு நாம் போகிறோம். இந்த மாதிரி படிப்படியாக நாம் முன்னேறுறதை தான் ஆன்மீக பயணத்தில் யாத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா மதங்கள்லேயுமே ஒரு மனதாக ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய செயல்களினுடைய விளைவு தான் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய கர்ம வினையினுடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே நடக்குது, நல்லதும் சரி கெட்டதும் சரி. இந்த நியதிக்கு மாறாக யாருமே துன்பத்தை அனுபவிக்கிறதில்ல. அதாவது நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கிறோம். பூமரங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்குது. அப்போது இது இப்படி இருக்கும்போது நடக்கக்கூடிய எது ஒன்றுமே நமக்கு நாமளே உருவாக்கி கொண்ட ஒரு விதி தான். இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்போ உண்மையிலேயே நாம் தான் நம்மளுடைய விதியை உருவாக்கிக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது நம்மளோட புத்தி, இதயம், இதை எல்லாத்தையும் நாம் அந்த இடத்துல கொண்டு போய் எதையாவது ஒன்று செய்யும்போது, அதாவது அந்த எதிர்ச்செயல்ங்கிறத செய்யும்போது நம்மளுடைய அடித்தளத்தில் நாம் பதிவுகளை ஏற்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிற அந்த பதிவுகள் எல்லாமே சமஸ்காரங்களாக உருமாறுது. இப்போ இது எல்லாமே நம்மளை விட்டு வெளியில் போக வேண்டியது அவசியமான ஒன்றாகுது. இதுக்கான ஒரு செயல்முறையாக தான் போகம் அப்படின்னு சொல்கிறாங்க. போகம் அப்படிங்கிற செயல்முறை நமக்கு இயற்கையாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கான ஒரு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு செயல்முறையாக இது சொல்லப்படுறது. அப்போது போகத்தின் மூலமாக எல்லாமே நம்மளை விட்டு வெளியேற வரைக்கும் நாம் ஏற்படுத்திக்கிட்ட அந்த பதிவுகளினுடைய தாக்கங்கள் நமக்குள்ள அந்த விதை ரூபத்தில் அப்படியே தான் தங்கியிருக்கு. அப்போது இந்த வகையில் பார்க்கும்போது போகம்ங்கிறது ரொம்ப அவசியமானதும் தவிர்க்க முடியாததுமான ஒரு செயல்முறையாக ஆயிடுது. அதாவது நமக்கு நாமே நம்மளுடைய எண்ணத்தாலும் செயலாலும் நாம் சேர்த்துட்ருக்கிற அந்த சிக்கல்லேருந்தும் மாசுக்கள்லேருந்தும் நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு இந்த போகம்ங்கிற செயல்முறை ரொம்ப அவசியமானதாக இருக்குது. இதன் மூலமாக, அதாவது இந்த போகத்தின் மூலமாக மற்றவங்களால் நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் அந்த போகம்ங்கிறது செயல்படுது. அப்போது மற்றவங்களால் நமக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும்போது நம்மளை விட்டு நாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சிக்கல்கள் எல்லாமே நம்மளை விட்டு வெளியில் போகுதுங்கிற அந்த ஒரு புரிதலை நாம் வளர்த்துக்கணும். அப்படி இல்லாமல் அதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு
நம்மளுடைய அறியாமையால் ஒரு எதிர் செயல் அப்படிங்கிறது நாம் புரியும் போது இன்னும் அந்த போகத்தினுடைய செயல்முறை நாம் பதிவுகளை சேர்த்துக்கிறதுனால அதிகமாயிட்டே தான் போகுது. அப்போது யார் ஒருத்தர் மூலமாவது நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நடக்குதுன்னா அதை நாம் பழிவாங்காமல் ஏற்றுக்கும் போது மட்டும்தான் அந்த போகம்ங்கிற விஷயம் நமக்கு சிறப்பாக செயல்படுது. இப்போ உதாரணத்துக்கு காலில் ஒரு முள் குத்துது அப்படின்னும் போது அந்த காலில் குத்தப்பட்டிருக்கிற முள்ளுங்கிறது நாம் சேர்த்துட்ருக்கிற ஒரு பதிவுகள், சிக்கல்கள், அது எல்லாமே. அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் தான் போகம் அப்படிங்கிற செயல்முறை. அப்போது அதை நாம் அக்செப்ட் பண்ணாதான், அந்த காலை நாம் காமிக்கும் போது தான் அந்த முள்ளுங்கிறது எடுக்கப்படும். அது இல்லாமல் நாம் பழி வாங்கிறது, எதிர் செயல் புரியறதுங்கிறது அந்த முள்ளை எடுக்க வந்த டாக்டரையே நம்ம காயப்படுத்துறது, அவரையே தாக்கிறதுக்கு முற்படுறதுக்கு சமமான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அப்போது அந்த முள்ளை அவர் எடுக்கும்போது நமக்கு வேதனை வரதான் செய்யும், வலிங்கிறது வரதான் செய்யும். ஆனாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் உணரும் போது நாம் எதிர் செயல் புரியாமல் இருப்போம். அப்போது நமக்கு தீங்கு செய்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே நமக்கு உதவுறவங்க தான் அப்படிங்கிறத உணர்ந்து போகத்தினுடைய அந்த செயல்முறையில் நாம் நம்பிக்கை கொள்ளும் போது நாம் பல வழிகளில் பரிணாம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அதுக்காக இன்னும் மேலும் நாம் ஒரு நன்றி உணர்வை வளர்த்துக்கும் போது உள்முகமாகவும் நமக்கு ஒரு அமைதிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆதி மூலத்திலிருந்து கீழே இறங்கின எல்லாமே அது கீழே இறங்கின போது பளிங்கை ஒத்த அந்த தூய்மையான நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையினுடைய ஒரு நியதியாக சொல்லப்படுறது. அப்போது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு சின்ன மெல்லிய திரை கூட அதோட பிரகாசத்தை மங்க செய்யும். நமக்கு நடக்கிற ஒன்றொன்றுத்தையும், அதாவது நாம் செய்கிற ஒன்றொன்றுத்தையும் நாம் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க அதோட பலன்களோட கூட அந்த பதிவுகளையும் நாம் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது நாம் தான் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு பதிவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுக்குது. அப்போது இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக அந்த பதிவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது பல வகையான சிக்கல்கள் நமக்குள்ளே உருவாகுது. இந்த மாதிரி தான் சமஸ்காரங்கள்ங்கிறது நமக்குள்ளே உருவாயிட்ருக்கு. நம்மளுடைய எண்ணத்தினுடைய ஒரு சக்திங்கிறது தான் இந்தளவு ஒரு செயல்பாடுகளை இன்னும் நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு மேலும் மேலும் ஒரு சிக்கல்களையும் பதிவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இயற்கையோட நியமப்படி வந்த எல்லாமே அங்கிருந்து வந்த எல்லாமே மறுபடியும் அந்த ஆரம்ப நிலையை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பதிவுகளும் சமஸ்காரங்களும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பலுவிலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு ஆரம்ப நிலையை நோக்கி நாம் திரும்புறதுங்கிற ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுது. அப்படி இல்லாமல் மறுபடியும் நம்ம அந்த வட்டத்திலேயே சுற்றிட்டு இருக்கும்போது இன்னும் நமக்கு அந்த பதிவுகளும் சமஸ்காரங்களும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒரு ஆசைங்கிறது உருவாகுது. இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படின்னும் போது அந்த கார் ஷோரூம் வழியாக போகும்போது இன்னும் நம்மளுடைய ஆசைங்கிறது அந்த இடத்துல விரிவடையுது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது அதுக்கு அனுகூலமான சூழ்நிலைங்கிறது நமக்கு கிடைக்கும் போது அந்த ஆசைங்கிறது இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அப்போது அந்த ஆசைக்கு நாம் எந்த அளவு வலு கொடுக்குறோமோ, இதே மாதிரி தான் ஒன்றொன்றும் எந்த அளவு அந்த எண்ணத்துக்கு நாம் வலு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது முழு சக்தியோட இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த விரிவடைதல் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே போகும்போது நாம் அனுபவித்து கடக்கிறதுக்கு தான் போகம் அப்படிங்கிற ஒரு செயல்முறை நடந்துட்டுருக்கு. அதை தாண்டி நாம் நம்மளுடைய எண்ணத்தாலும் செயல்களாலும் அந்த பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டே போகும்போது அந்த போகத்தினுடைய செயல்முறை கூட பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம துன்பத்துக்கு காரணமாகிறோம். இதை சொல்லிட்டு இதில் இருக்கிற ஒரு விஷயமும் உதாரணங்களோட தனித்தனியே விவரிக்கப்பட முடியும் அப்படின்னாலும் இங்கே நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் பலவிதமாக உருவாக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. மற்றவங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துன்பத்தினுடைய அந்த ஒரு உருவத்தில் தான் நமக்கு இந்த செயல்முறை அப்படிங்கிற, அதாவது போகத்தினுடைய ஒரு செயல்முறைக்கான ஒரு உதவிங்கிறது நமக்கு கிடைக்குது. இங்கே தான் மக்கள் தவறாக நமக்கு கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிட்டு மனசில் அவங்க மேலே ஒரு விரோதத்தை வளர்த்துக்கிறாங்க. அப்போது இதை மிகவும் தவறு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நாம் தூய்மை நிலையை அடையிறதுக்கு அவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க. நாம் ஏற்படுத்திக்கிட்ட
அந்த சிக்கல்கள், மாசுக்கள் இது எல்லாமே நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்காக நம்ம கூட இருக்கிற நம்ம சகோதரிகள் எல்லாருமே, சகோதர சகோதரிகள் எல்லாருமே நமக்கு துன்பம் கொடுக்கறதின் மூலமாக உதவி பண்ணுறாங்க. அப்போது இந்த செயல்ங்கிறது அவங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக்குது. ஏன்னா அவங்க நமக்கு ஒரு உண்மையான நண்பனுடைய பணியை செய்கிறாங்க. இந்த வகையில் நாம் அவங்களுக்கு நன்றி உணர்வை தான் வெளிப்படுத்தணும். இந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை இதுவரைக்கும் யாரும் புரிஞ்சிக்காததுனால இது வழக்கத்துக்கு மாறான ஒரு அணுகுமுறையாக எல்லாருக்கும் தோணலாம். நம்மளுடைய மனதில் விரோத எண்ணங்கள் வராமல் நாம் பார்த்துக்கிறதும், நல்ல பண்பை நாம் இழக்காமல் இருக்கிறதுக்கும், எது நடந்தாலும் அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும், இது எல்லாத்தையுமே ஒரு அறிவுரையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான காரணமும் இதுதான். அப்போது எங்கிருந்து என்ன வந்தாலும் அது நம்மளுடைய இறுதி நன்மைக்காக தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக புரியுது. அப்போது இந்த விஷயம் நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்து ஒரு நன்றி உணர்வையும் நமக்கு ஏற்படுத்துது. இந்த 7வது நியமத்தின் மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை முறையை நாம் மாற்றி அமைக்கிறோம். ஒரு தவறு நடக்கிறதுக்கான சூழ்நிலையை நாம் தான் உருவாக்குறோம். அப்போது அது எல்லாத்துக்குமே நாம் தான் பொறுப்பு. நாம் செய்த அந்த தவறுகள் மூலமாக பல வகையான சிக்கல்களை நாம் உருவாக்கிட்டுருக்கோம். அப்போ அதுலேருந்து நாம் வெளியில் வர்றதுக்கு மற்றவங்க நமக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த உதவிக்காக நாம் அவங்கக்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கிறதின் மூலமாக நமக்கு பரிணாம வளர்ச்சிங்கிறது கிடைக்குது. இப்போது இந்த விஷயங்களை நாம் எப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு இப்போது யாராவது ஒருத்தர் துன்பம் கொடுக்கும்போது அந்த நபரை நாம் பொருட்படுத்தாமல் அவங்கள அப்படியே ஒதுக்கிடுறது, அதாவது ஒதுக்கி விடுறது. அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமாக இல்லாமல் ஒரு மென்மையான செயலாக நம்ம செய்கிறது. அதாவது எப்படின்னா, அந்த மனிதரை நான் மன்னிச்சிட்றேன், அதுக்கான ஒரு பரந்த இதயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியான இதயத்தோடு நம்ம முடிவெடுத்து ஒரு சாந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுடைய இதயத்தை ஒரு சுமைகள்லேருந்து நாம் விடுவிக்கிறோம். நமக்குள்ளே ஒரு பாரம்ங்கிறது உருவாகாது. இந்த மாதிரி ஒரு இரக்கம் கொண்ட மனதோட ஒரு நன்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இதயத்தில் உருவாக்கிக்கிறதின் மூலமாக நமக்குள்ளே ஒரு பதிவுகள் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். இதுக்கு அடித்தளமாக செயல்படுறது, அதாவது இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு அடித்தளமாக செயல்படக்கூடிய ஒன்று நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸினுடைய தியான பயிற்சி. அப்போது அந்த தியான பயிற்சியை ஒரு இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுடைய உள்முக பயணம்ங்கிறது அப்படியே லகுவாக ஆரம்பிக்குது. அதாவது தியான பயிற்சி தான் இதற்கான ஒரு முதல் படி. அடுத்தது சுத்திகரிப்பு பயிற்சி. அதன் மூலமாக நம்மளுடைய சமஸ்கார உரைகள் எல்லாமே அகற்றப்படுறது. இந்த 2 பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய இதய சக்கரம் முழுவதுமாக மலர்ந்து அதில் இருக்கிற அந்த ஆன்மீக புள்ளிகள் எல்லாமே தூய்மை அடைஞ்சு நமக்கு ஒரு விழிப்புணர்வுங்கிறது ஏற்படுது. அந்த விழிப்புணர்வின் மூலமாக தான் நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையில் எல்லார்கிட்டேயும் ஒரு பரந்த இதயத்தோடு நடந்துக்கிற அந்த ஒரு மனோபாவங்கிறது வளருது. அப்போது நமக்கு கிடைக்கிற எல்லாமே எது எங்கேருந்து வந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்காக தான் வருது அப்படிங்கிறத உணர்ந்து எந்த எதிர் செயலும் புரியாமல் அதை அப்படியே ஏற்றுக்கும் போது நமக்கு ஒரு ஆனந்தமும் ஒரு மன அமைதியும் ஏற்படுது. அப்போது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் நம்ம பரிசுகளாக ஏற்றுக்க ஆரம்பித்து நன்றி உணர்வையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த